ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்துட்டு வெள்ளிக்கிழமை ஈவினிங் பிள்ளைங்கள ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அக்காவும் தங்கச்சியும் இப்படி தான் வந்துட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க அடிச்சு பிடிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு காஃபி வந்து போட்டு தரவா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்து காஃபி வந்து போட கிச்சனுக்கு வந்தாச்சு. ஏன்னா அவங்கள்ட்ட கேட்டுட்டு தான் வந்து போடணும். அப்புறம் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா அவங்க குடிக்காமல் வச்சுருவாங்க. அதனால் இப்போது வந்துட்டு பால் வந்து கொஞ்சம் இருந்துச்சு, காலையில் வந்து வாங்கின பால் பாதி வந்துட்டு அப்பத்தா கொண்டு போகிறேன் இல்லையா, பாதி வந்துட்டு இருந்துச்சு. அந்த பாலை வந்து இப்போ காய்ச்சி உங்களுக்கு வந்து காஃபி வந்து போட்டு இப்போ வந்து கொடுக்குறேன். எப்போவுமே வந்துட்டு பாலை வந்து வடிகட்டிட்டு தான் வந்து கொடுப்போம். ஏன்னா வாடை வந்துட்டு எனக்கும் பிடிக்காது, பிள்ளைங்களுக்கும் பிடிக்காது. ஆனால் இப்போ வந்துட்டு அப்படி இல்லை, லைட்டாக வந்துட்டு இந்த மாதிரி ஊதி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பாலை ஊற்றி மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவேன். ஆடையெல்லாம் வந்து பிள்ளைங்க சாப்பிட்டா நல்லது தானே. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ அவங்களுக்கு வந்து காஃபியும் கொஞ்சம் ரஸ்க்கும் வந்து இருந்துச்சு, வீட் ரஸ்க்கு. அதை வச்சு அவங்களுக்கு வந்துட்டு ஈவினிங் போல் காஃபி வந்து அவங்களுக்கு வந்து போட்டு கொடுத்தாச்சு. பார்த்தீங்க அப்படின்னா, அதை குடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் வந்துட்டு ஹோம்ஒர்க் வந்து பண்ண வேண்டியது இருந்துச்சு. அதெல்லாம் வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. நாளைக்கு வந்து சாட்டர்டே சண்டே வந்துட்டு லீவு. அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரே ஜாலி தான். அவங்களுக்கும் ஜாலி, எனக்கும் ஜாலி தான் சொல்லப்போனால். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்துட்டு போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்துட்டு நைட்டுக்கு வந்துட்டு ஏதாவது செய்யணுமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருந்தேன். பாத்திரம் கொஞ்சம் விளக்கி வச்சுருந்தது இருந்துச்சு, அதெல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஆப்பத்துக்கு மாவு வந்து அரைச்சி வச்சுருக்கேன். மத்தியானம் போல் தான் அரைச்சி வச்சுருந்தேன். அது வந்துட்டு அந்தளவுக்கு பொங்கியிருக்காது இல்லையா, அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சரி கோதுமை மாவு இருக்குது, அதனால் வந்து கோதுமை தோசை வந்து செஞ்சிடலாம். அதுக்கு வந்துட்டு முட்டை கிரேவி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முட்டை வந்து எடுத்துகிட்ருக்கேன். முட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உடச்சி ஊற்றி இந்த முட்டை கிரேவி வந்துட்டு செஞ்சுருந்தேன். ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருந்தேன், ப்ளஸ் நல்லா தான் வந்துட்டு வந்திருந்துச்சு. நான் வந்து 3 தக்காளி வந்து போட்டுட்டேன், நீங்கள் 2 தக்காளி போட்டுக்கோங்க. ஏன்னா என்னோடய தக்காளி வந்து கொஞ்சம் புளிப்பாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, முட்டையை எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம், தக்காளி எல்லாமே கட் பண்ணி நான் வந்துட்டு மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக வந்துட்டு தேங்காய் சில் வந்து நான் அதில் வந்து கீறிட்டு நான் வந்து சேர்த்துக்கிறேன். தேங்காய் இல்லை, வாங்கணும். சண்டே தான் வந்துட்டு தேங்காய் எல்லாமே வாங்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, கொஞ்சம் பூண்டு வந்து நான் வந்து சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கசகசா கொஞ்சம் சேர்த்துட்டு இதை பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு கடாயில் வந்துட்டு கடுகு, உளுந்து, அதுக்கப்புறம் சோம்பு வந்து சேர்ந்து அது பொரிஞ்சதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருந்த வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் கசகசா, தேங்காய் பேஸ்ட்டை வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த மிக்ஸி ஜாரை கழுவிட்டு தண்ணி வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, தேவையான அளவு வந்து தண்ணி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்பைசஸ் வந்து சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் வந்துட்டு வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள், வரமிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் மல்லித்தூள், அதுக்கப்புறம் வந்துட்டு கரம் மசாலா தூள் வந்துட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு இதை வந்து கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, தேவையான அளவு வந்துட்டு உப்பு வந்து நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு வந்துட்டு கிரேவி வேணுமோ அந்தளவுக்கு வந்துட்டு வெங்காயம், தக்காளி வந்து அதிகப்படுத்திக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, முட்டை வந்துட்டு உடச்சி நான் அதில் வந்து ஊற்றிக்கிறேன். நான் வந்துட்டு ஒரு 4 முட்டை வந்துட்டு உடச்சி இதில் வந்து ஊற்றிட்டு, அப்படியே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே வந்து மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, லைட்டாக தான் வந்துட்டு வெந்து வந்திருக்கும். பார்த்தீங்க அப்படின்னா, கொழப்பா தான் இருக்கும். ரொம்ப மிக்ஸ் பண்ணக்கூடாது. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, கோதுமை மாவு வந்துட்டு ஆல்ரெடி கரைச்சி வச்சுட்டதுனால, இப்போ வந்துட்டு கோதுமை தோசை வந்துட்டு 1 பை 1 வந்துட்டு சுட ஆரம்பிச்சுட்டேன். கோதுமை தோசை அவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். எனக்குமே வெயிட் லாஸ்க்கு வந்துட்டு இந்த கோதுமை தோசை வந்துட்டு எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது இல்லையா, அதனால தான் வந்துட்டு கோதுமை தோசை வந்துட்டு செஞ்சுருந்தேன். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா, முட்டை கிரேவி வந்துட்டு சூப்பராக வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா, நல்லாவே வந்துட்டு முட்டை எல்லாமே வந்துட்டு வெந்து வந்திருக்கு. பார்த்திங்களா, இந்த மாதிரி வெந்து வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு இறக்கிற வேண்டியது. ரொம்ப நைட் ஆயிடுச்சு அப்படிங்கிறனால பேக் சைடு போயிட்டு பார்த்திங்க அப்படின்னா, கருவேப்பிலை வந்து எடுத்துகிட்டு வரல. இன்றைக்கி வந்து கருவேப்பிலை போடாமையே நான் வந்துட்டு சமைச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, பிள்ளைங்களுக்கு வந்துட்டு சாப்பாடு வந்து கொடுத்தாச்சு. நைட்டு டின்னருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, கோதுமை தோசையும் முட்டை கிரேவியும் வச்சு நைட்டு டின்னரை வந்து முடிச்சாச்சு. இது வந்துட்டு சனிக்கிழமை காலையில் 4:30 மணிக்கு எந்திரிச்சு பார்த்திங்க அப்படின்னா, மாவு வந்து நல்லா பொங்கி வெந்திருந்துச்சு. தூங்கிட்டு இருக்கும்போதே டக்குன்னு யோசனை, ஆகா மாவு வந்து பொங்கிருமே அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு கீழேயும் வந்துட்டு எந்த பாத்திரமும் பிளேட்டும் வைக்கலையா, டக்குன்னு வந்து ஒடியாந்து பார்த்தேன். பார்த்திங்கன்னா, நல்லாவே வந்து பொங்கி வந்துருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் லேட்டாக வந்திருந்தேன் அப்படின்னா, எல்லாம் பொங்கி வந்துட்டு கவுண்டர் டாப்பில் வந்து ஊற்றிருக்கோம். அதுக்கப்புறம் வந்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, எடுத்து ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுட்டேன். ஃபஸ்ட் டைம்
வந்துட்டு இன்னர்வேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த செய்யவேல வந்துட்டு ஆர்டர் போட்டிருந்தேன். குவாலிட்டி வைஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு. ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. லேடீஸான நம்ம வந்துட்டு இன்னர்வேர் வந்துட்டு அதிகமா யூஸ் பண்றோம். அந்த இன்னர்வேர்ஸ் வந்துட்டு குவாலிட்டியா, கரெக்டான சைஸா, கம்ஃபர்டபுளா இருக்கிற மாதிரி போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? அந்த மாதிரி தான் நானும் வந்துட்டு என்னோட சைஸை வந்து அளந்து நான் ஆர்டர் போட்டிருந்தேன். குவாலிட்டி ரொம்ப சூப்பரா இருக்கு. வேர் பண்ணிக்கிறதுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. நம்மளோட அளவு வந்துட்டு அடிக்கடி செக் பண்ணி வாங்கிக்கிறது ரொம்ப முக்கியம். பழசா இருந்துச்சு அப்படின்னா உடனே தூக்கி போட்டுருங்க. ஏன்னா பழசு வந்துட்டு எலாஸ்டிக் வந்து போயிரும். லூஸாவே இருக்கும். நம்ம வந்து போட்டுக்கிறதுக்கு அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளா இருக்காது. அப்படி போட்டோம் அப்படின்னாலுமே நம்மளுக்கு வந்துட்டு இந்த ஷோல்டர் பெயின், பேக் பெயின் இந்த மாதிரி முதுகு பெயின்லாம் வந்துட்டு வர ஆரம்பிச்சுரும். அதனால அடிக்கடி அளந்து பார்த்து வாங்கிக்கிறது ரொம்பவே நல்லது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டாட் அண்ட் கீல வந்துட்டு சன்ஸ்கிரீமு, மாய்ஸ்சரைசரு, அதுக்கப்புறம் பிங்க் க்ளே மாஸ்க்கு இதெல்லாம் வந்துட்டு வாங்கியிருந்தேன். இதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். இப்போ யூஸ் பண்ணி பார்த்துட்டு. கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் நெறைய கிரீம்ஸ்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணியிருந்தேன். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் பேபி ஆச்சு. பேபி ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஸ்கின் கேரு, மேக்கப் அந்த மாதிரிலாம் எச்சோலியும் வந்து கிடையாது. பார்த்தீங்க அப்படின்னா, ஜஸ்ட்டு குளிச்சோமா, பவுட்ரு கூட அடிக்கிறதில்ல. எப்போவுமே வந்துட்டு பவுட்ரு கூட நான் வந்து அடிக்க மாட்டேன். குளிச்சுட்டு வர்றதோட சரி, எந்த ஒரு ஸ்கின் கேரும் வந்துட்டு பண்ணுறதில்ல. மேக்கப்பு அப்படிங்கிறது வந்துட்டு வேற, ஸ்கின் கேர் அப்படிங்கிறது வேற. ஸ்கின் கேர் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம சருமத்தை வந்து பராமரிக்கிறதுக்கு பேர் தான் ஸ்கின் கேர். சரிங்களா? நீங்கள் வந்துட்டு என்னம்மா மேக்கப் போட ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு யாரும் வந்து கமெண்டில் வந்து சொல்லிட வேண்டாம். ஸ்கின் கேர் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு ரொம்பவே முக்கியம். அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வெயில் ரொம்ப கொளுத்தி எடுக்குது. அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஓவர் பிம்பிள்ஸ்லாம் வந்துச்சு. இந்த சுகர், காப்பி, டீ எல்லாமே ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் அந்தளவுக்கு பிம்பிள்ஸ் வந்துட்டு இல்ல. ஸ்கின்னும் வந்து கொஞ்சம் க்ளோவான மாதிரி இருக்குது. வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கண்டிப்பாக வெயிட் லாஸில் இருக்கிறவங்க அந்த டீ, காஃபி இந்த மாதிரி சுகர் ஐட்டம், இனிப்பு ஐட்டம் இதெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்து கண்டிப்பாக தெரியும். 2வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்துட்டு அதிகமான பிம்பிள்ஸ் வந்து இருக்கிறது எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி அந்த பிம்பிள்ஸ் வந்த மார்க்கும் வந்துட்டு அந்த இடமும் வந்துட்டு அந்த பிளாக்காக இருக்கும் பார்த்தீங்களா, அதுவும் வந்து கொஞ்சம் குறையிற மாதிரி எனக்கு பர்சனலாக வந்துட்டு ஃபீல் ஆகுது. கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ குளிச்சுட்டு வந்ததுனால மாய்ஸ்சரைசர் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து வந்தாச்சு கிச்சனுக்கு சமைக்க. பூ வந்து பார்த்தீங்கன்னா, அண்ணே வந்து வாங்கி கொடுத்துருந்தாங்க வெள்ளிக்கிழமை. நான் வைக்கல. அதை வந்து ஃப்ரிட்ஜில் வந்து போட்டுட்டேன். பிள்ளைங்களுக்கு வைக்கலாம் அப்படின்னா, அவங்க வந்துட்டு இனிமேல் குளியாட்டி தலை காய வச்சு அதுக்கப்புறம் வைக்கிறதுக்குள்ளே அது வாடி போயிடும். அதனால் நானே வந்து எடுத்து வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு நானே வச்சுக்கிட்டேன். நம்ம வீட்டில் காய்ச்ச முருங்கைக்காய், அதுக்கப்புறம் வந்து கத்திரிக்காயை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி வந்துட்டு சாம்பார் தான் வந்து வைக்க போகிறேன். இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊரில் வந்து மஞ்சரட்டுங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊருக்கு பக்கத்தில் சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட் நெடுமரத்தில் தான் வந்துட்டு இன்றைக்கி வந்து மஞ்சு விரட்டு. பார்த்தீங்க அப்படின்னா, காலையிலே மாடு வந்து போயிட்டுருக்கு. நான் வந்து வீடியோ எடுக்கலை. ஏன்னா ஃபோனில் வந்து சார்ஜ் இல்லை. அதனால் எடுக்கலை. ஒரு சைடு சாதமும் ஒரு சைடு பருப்பு வச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே அஸ்விதா சுவஸ்ரீயை வந்து பார்க்கலான்ட்டு வந்தா, இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுபஸ்ரீ வந்துட்டு ஏதோ வந்து ட்ராயிங் வந்து பண்ணிகிட்ருக்கா. அஸ்விதா வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப்பில் வந்துட்டு ஹிந்தி வந்துட்டு லேர்ன் பண்ணிகிட்ருக்கா. நான் தான் வந்து வச்சு கொடுத்தேன். ஹிந்தி வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, என்னோடய ஸ்டிக்கர் போட்டு எல்லாமே இருந்துச்சு. அதை எல்லாத்தையும் எடுத்து பிச்சுட்டு இந்த மேடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த அட்டையில் வந்துட்டு ட்ராயிங் பண்ணி ஸ்டாப்லர் பின் வந்து போட்டு ரெடி பண்ணி வச்சுட்ருக்காங்க. இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஏதாவது ஒன்று கிராஃப்ட் ஐட்டம் வந்து பண்ணிகிட்டே இருப்பாங்க. இல்லாட்டி பெயிண்டிங் வந்து பண்ணிகிட்டே இருப்பாங்க. பயங்கர டேலண்ட் அதுலலாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கிட்ஸு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து நம்ம வீட்டில் வந்துட்டு கோழி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாத்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, வெயில் வந்துட்டா போதும் டக்குன்னு வந்துட்டு ஃப்ரண்டில் வந்து வந்துருவாங்க. இந்த சிட் அவுட்டில் வந்து இருப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா, நம்ம கூலிங் சீட்டு வெளியில் போட்டிருக்கோம் இல்லையா, அது ஃபுல்லாக வந்துட்டு கோழி ஃபுல்லாக வந்துட்டு இங்கே வந்து வந்தா பார்த்தீங்கன்னா சொன்னேன்ல, வாத்து, வான்கோழி, கோழி, சாவை எல்லாமே இங்கே தான் வந்து நிற்கும். பயங்கர வெயில் வந்து போட்டுட்ருக்கு. எல்லோரும் மஞ்சட்டுக்கு வந்து போயிட்டுருக்காங்க. செம்ம வெயில். மஞ்சட்டுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, துண்டு வாங்கி கொடுத்துருப்போம். போன வருஷம்லாம் வந்துட்டு நான் அப்பத்தான் எல்லாருமே ஆட்டோவில் போயிட்டு துண்டெல்லாம் வாங்கி கொடுத்து அது ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். இந்த வருஷம் வந்துட்டு நான் முடியலை, போகலை. போயிருக்கலாம். சரி என்னத்த வெயில் வேறு ப்ளஸ் நேற்று ஸ்கூலு, இன்றைக்கி சனிக்கிழமை லீவு, லேட்டாக தான் வந்துட்டு எந்திரிப்போம். அதனால் சரி என்னத்த போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன்ட்டே வந்து கொடுத்து விட்டாச்சு. அப்பத்தா சார்பாக அவங்க ஃபேமிலியிலேருந்து ஒரு 10, 11 துண்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு என்னோடய ஃபேமிலி சார்பாக ஒரு 10 துண்டு, அப்புறம் அண்ணனோட ஃபேமிலி சார்பாக பார்த்திங்கன்னா ஒரு 10 துண்டு, மொத்தம் 31 துண்டு வந்து
கோயிலுக்கு வந்து அதாவது கோயிலில் வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வர்ற மாட்டுக்கு எல்லாத்துக்குமே மஞ்சட்டு மாட்டுக்கு எல்லாத்துக்குமே வந்து துண்டு வந்து ஷேர் பண்ணிடுவோம். அந்த மாதிரி தான் வந்துட்டு இன்றைக்கி அண்ணன் வந்துட்டு கொண்டு போயிருக்காங்க. இன்றைக்கி வந்துட்டு நான் வந்து சைவம் தான் வந்து செஞ்சிட்ருக்கேன். சோறு, அதுக்கப்புறம் கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார், வெண்டைக்காய் மசாலா போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வடகம் வந்து பொரித்து எடுத்து வச்சுட்டு பாத்திரம் எல்லாமே அப்படியே கடந்துச்சுங்க. அதுக்கப்புறம் 1 பை 1 வந்துட்டு நான் விளக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். பாத்திரம் ஆல்ரெடி விளக்கி வச்சுருந்ததை அஸ்விதா வந்து எடுத்து வைக்க சொல்லிகிட்டு இருந்தேன். அப்போ தான் அடுத்து விளக்குறது அந்த கூடையில் வந்து போட முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 பேரும் வந்து குளிச்சுட்டு வந்துட்டாங்க. அவங்க வந்து குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே ஒன்றா உட்காந்து சாப்பிட்டோம். செம்ம வெயில் வந்து போட்டுட்ருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சாப்பாடு வந்துட்டு இதுதான் வந்துட்டு செஞ்சுருந்தேன். ரொம்ப சிம்பிளாக, அதனால டீட்டெயிலெல்லாம் வந்துட்டு வீடியோ காட்டலை. ஏன்னா எத்தனை வாட்டி தான் சாம்பார் வைக்கிறத நான் வந்து காட்டுறது, எனக்கே போர் ஆயிடுச்சு. அதனால அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க 2 பேரும் அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. ஈவினிங் போல் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு சாக்லேட் வந்து இருந்துச்சு, அதை வச்சுட்டு நான் வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு சாக்லேட் கேக் வந்துட்டு செஞ்சுருந்தேன். ஆனால் இதோட மெத்தடு வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரௌனி செய்கிற மெத்தடு மாதிரி தான் வந்துட்டு இருக்குது. என்னத்தையாவது செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டில் இருந்த சாக்லேட்டை வந்து கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கப்புறம் சுகர் வந்துட்டு ஒரு 100 போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 100 கிராமுக்கும் கொஞ்சம் கம்மியாக வந்துட்டு வெஜிடபிள் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்து அதை வந்து பாயில் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 3 முட்டை வந்துட்டு ரூம் டெம்பரேச்சரில் வந்து எடுத்து வச்சுருந்தேன். அதை வந்து எடுத்து நல்லா வந்துட்டு இந்த மிஷினில் வந்துட்டு பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த அளவுக்கு நல்லா நுரைச்சி வந்ததுக்கப்புறம் இதை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துடலாம் மிஷினை. இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட வந்துட்டு கோகோ பவுட்ரு வந்து நான் வந்து சேர்த்துக்கிறேன். கோகோ பவுட்ரு வந்து சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா அதை வந்து சேர்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வச்சுருக்க முட்டைக்கு வந்துட்டு ஸ்மெல் வந்துட்டு பிடிக்காது சில பேருக்கு, அதனால் கொஞ்சமாக வந்துட்டு வெண்ணிலா எசன்ஸ் வந்துட்டு நான் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மைதா வந்துட்டு சலிச்சிட்டு 250 மைதா வந்து எடுத்திருக்கேன். அதையும் வந்து இதில் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு மேலே வந்துட்டு கொஞ்சம் கெட்டியாகிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி வந்துட்டு சாக்லேட்டு, ஜீனி, அதுக்கப்புறம் வந்துட்டு எண்ணெய் ஊற்றி நம்ம வந்து கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, பாயில் பண்ணிவிட்டு அதையும் வந்துட்டு இதில் வந்து சேர்த்துக்கிறேன். இதில் வந்துட்டு ஜீனி வந்துட்டு 1, 2மா தான் வந்துட்டு இருக்கும். சீனி பவுட்ரு வந்து நீங்கள் அரைச்சி போட்டுக்கோங்க. நான் ஜீனியாகவே வந்து போட்டுட்டேன், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கேக் வந்துட்டு ரொம்ப சூப்பராக வந்துட்டு வந்துடும். இப்போ வந்துட்டு இது எல்லாத்தையுமே வந்துட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப கெட்டியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்துக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பால் வந்து சேர்த்துக்குங்க. நான் வந்துட்டு பால் வந்து சேர்த்துக்கிட்டேன். ரொம்ப திக்காக இருந்த மாதிரி இருந்துச்சு, அதனால் கொஞ்சம் பால் வந்து சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால் வந்து நான் வந்து சேர்த்துக்கிட்டேன். எப்படியாவது ஒரு தடவையாவது பேக்கரியில் போயிட்டு ப்ரௌனி முதல்ல ஆர்டர் பண்ணி கொடுத்து நான் வந்துட்டு வாங்கி சாப்பிடணும்னு பிளான் பண்ணியிருக்கேன். அது எப்போ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு சொல்கிறேன் அடுத்தடுத்த வீடியோவில். ஒரு நாளைக்கு நான் வந்துட்டு ஆர்டர் பண்ணி அது எப்படி இருக்குது டேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பால் வந்து சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் நல்லா வந்துட்டு இன்னும் கொஞ்சம் லிக்விடாக இருக்கிற மாதிரி பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரியே இருக்குது இன்னமும். அதனால் வந்துட்டு எக்ஸ்ட்ரா பால் வந்து சேர்த்து மறுபடியும் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாதி சாக்லேட்டு வந்துட்டு இருக்குது, அதை வந்துட்டு லாஸ்ட்டாக வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே வந்துட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஏதாவது இப்படி தான் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ஒரு கேக் வந்துட்டு நானாகவே எதையாவது ஒன்று செஞ்சிட்ருப்பேன். அதுக்கு பேர் வந்துட்டு என்ன தோணுதோ அதை வந்து நம்ம வச்சுக்க வேண்டியதா. இது சாக்லேட்லாம் போட்டு செஞ்சனால இது வந்து சாக்லேட் கேக் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி வந்துட்டு சொல்லிடுறேன் உங்கள்கிட்ட. அதுக்கப்புறம் மீதம் இருந்த சாக்லேட்டை வந்துட்டு சும்மா மேலே வந்துட்டு அப்படியே போட்டு விட்டேன். போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை வந்துட்டு இப்போ நம்ம வந்துட்டு வேக வச்சுக்கலாம். எப்போதும் போல தான் ஒரு இட்லி பாத்திரம் வந்து எடுத்துகிட்டு அதில் ஒரு ஸ்டாண்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த என்ன சொல்கிறது கேக் மிக்ஸை வந்து அதில் பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கேன் இல்லையா, அதில் வந்து போட்டு அதுக்கப்புறம் ஊற்றி இதை வந்துட்டு அப்படியே வேக வச்சிட வேண்டியதான். இப்போ வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரோட சாக்லேட் கேக் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்களா எப்படி புசு புசுன்னு வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஊசியை வச்சு நம்ம வந்து குத்தி பார்த்தோம் அப்படின்னா உள்ளுக்கு வெந்திருக்கா வேகலையா அப்படிங்கிறத வந்து கரெக்டாக காட்டி கொடுப்பாங்க. பார்த்திங்க அப்படின்னா ஒட்டாமல் நல்லா வந்திருக்கு, நல்லா வெந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு கேக்கை எடுத்து வச்சுட்டு பார்த்திங்க அப்படின்னா அப்படியே நேராக ஸ்ட்ரைட்டாக மஞ்சட்டுக்கு வந்துடலாம். கோயில போக்குப்பா
அண்ணா வந்துட்டு மஞ்சட்டுக்கு போயிட்டு அப்புறம் வந்துட்டு அந்த கோயில் மாட்டு துண்டு எல்லாமே வந்துட்டு கோயில்கிட்ட தான் வந்து குடுப்பாங்க. சாமி கும்பிட்டுட்டு அந்த துண்டு எல்லாமே வந்துட்டு குடுத்துட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மஞ்சட்டெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டாங்க. நான் வந்து கேக்க வந்து செஞ்சுட்டு, அத வந்துட்டு நைட் அப்படியே வச்சுட்டேன் சனிக்கிழமை நைட்டு. அதுக்கப்புறம் வந்து ஞாயிற்றுக்கிழமை காலையில தான் வந்துட்டு கட் பண்ணேன். கட் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் வந்துட்டு பாருங்க. சரிங்களா? சண்டே மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா, சர்ச்சுக்கு வந்து போயிட்டு வந்ததுக்கப்புறம், என் ஃப்ரெண்டுக்கு வந்து குழந்த பிறந்திருக்கு. பெண் குழந்த. அந்த பாப்புக்குட்டிய போய் பார்த்துட்டு, அவளுக்கு வந்து ட்ரெஸ் எடுத்து குடுத்துட்டு, அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு வந்தோனே பார்த்தீங்கன்னா, கேக் வந்துட்டு நைட்டு பண்ணி வச்சது அப்படியே இருந்துச்சு. அத வந்து எடுத்து பீஸ் போட ஆரம்பிச்சுட்டேன். ஃபர்ஸ்ட்டு பீஸ் வந்து போட்டு என்னோட அண்ணாவுக்கு வந்து குடுத்துட்டு, அதுக்கப்புறம் பாதி பீஸ வந்து பிள்ளைங்களுக்கு வந்து அம்மா வீட்டுக்கு வந்து குடுத்து விட்டுருந்தேன். அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து பிள்ளைங்க நம்ம வீட்டுக்கு வந்து, அதுக்கப்புறம் கேக்கே முடிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் என் ஃப்ரெண்டு வந்து அவளுக்கு வந்து ஷேர் பண்ணோன்னே அவ கேட்டது ப்ரௌனியா அப்படின்னு சொல்லி கேட்டா. ப்ரௌனி இப்படி தான் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அது யாருக்கு தெரியும் அப்படின்னா, அட பாவியல அடிக்கடி ப்ரௌனி செய்ன்னு மட்டும் சொல்ற. ப்ரௌனி இப்படி தான் இருக்குமான்ட்டு என்ட்ட கேட்குற கொன்றுவேன் கொன்னு அப்படின்னு சொல்லி அவள்ட்ட காமெடி பண்ணி பேசிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரௌனி செய்ற மெத்தட்லயே தாண்டி செஞ்சேன். ஆனா வந்துட்டு இது இப்போதைக்கு சாக்லேட் போட்டு செஞ்சனால இது வந்து சாக்லேட் கேக்கு. ப்ரௌனிய ஒரு வாட்டியாவது டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு, நம்ம செஞ்சதும் ப்ரௌனியும் ஒரே மாரி இருந்துச்சு அப்படின்னா, அப்போ வந்துட்டு நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். நம்ம செஞ்சதும் ப்ரௌனி தான் சாக்லேட் கேக் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, இப்படி வந்து பேசிட்டு இருந்தோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். பாய்.